தோழர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் நீங்கள் அவர் எப்படி சொல்றதுன்னா ஒரு கருத்தியலின் அடையாளமாக கருத்தியலின் குறியீடாக தான் நீங்கள் அதை பார்க்கணும் அவரை. அவர் ஒரு நடமாடும் அம்பேத்கர், ஒரு நடமாடும் மார்க்ஸ், ஒரு நடமாடும் பெரியார். இப்போ நம்ம காலத்தில் சமகாலத்தில் ஒரு புரட்சியாளர் நீங்கள் ஒரு மாபெரும் ஒரு போராளியை பார்க்கணும், ஒரு உண்மையான மக்கள் தலைவர் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அவரை தான் போய் பார்க்கணும், வேறு யாருமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி தியாகமும் அந்த மாதிரி போராளித்தனமும் 24 மணி நேரம் மக்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைமை எவனுமே கிடையாது. அப்போ இவனுங்களுக்கு என்னன்னா இது என்ன அந்த கருத்தியலை சிதைக்கிறதுக்கு தான் அவரை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அந்த கருத்தியலை நீர்த்து போக வைக்கணும். ஏன்னா அந்த கருத்தியலால தான் தமிழை முன்னேறான், படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தில் உயர்றான், நல்ல ஒரு லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு வர்றான், அறிவாக கேள்வி கேட்குறான், போராட்டம் பண்ணுறான், கருத்து சுதந்திரமாக பேசுகிறான். புரியுது உங்களுக்கு? தமிழன் உயர்ந்ததுக்கு காரணமே அந்த கருத்தியல் தான். அப்போ இந்த கருத்தியலுடைய மிகப்பெரிய ஒரு போராளியாக இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலே எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் இருக்கிறார். தமிழக அளவில் உலக அளவில் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் ஒரு ரிபலியஸாக ஃபைட் பண்ணுறாரு, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ், பாஜகவும், மோடி, அமித்ஷாவும் மற்றும் இந்திய ஒன்றிய அரசும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள், விசிகா தோழர்களுக்கு இது உண்மையாக நடந்தது தான். பல கோடிகள் பேரம் பேசுகிறான். உங்களுக்கு அந்த பதவி தரோம், இந்த பதவி தரோம், உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எவ்வளவோ பண்ணுறான். இன்னைக்கு எல்லாருமே விலை போயிட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஆர்எஸ்எஸ், பாஜக வலையில் விழுந்துட்டாங்க. ராம்தாஸ் அத்தர்வாலாவாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் மட்டும்தான் விலை போகாத தலைவராக, எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல், பொருளை எதுக்கும் ஆசைப்படாமல், உண்மையாக களத்தில் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை கருத்திலை தூக்கி பிடித்து களமாறுறார். அப்போ இந்த ஆதவர்ஜனாலிருந்து இந்த கும்பல்கள் அனைவருமே, இவர்கள் அனைவருமே பாஜகவுடைய கைக்கூலிகள், பார்ப்பன கைக்கூலிகள்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இவர்கள் நோக்கம் என்பது அவரை டார்கெட் பண்ணுறதுனால என்ன நோக்கம்னா, இந்த கருத்தியலை சிதைக்க வேண்டும், இந்த கருத்தியல் இருக்கக்கூடாது, நீர்த்து போக வைக்க வேண்டும். இந்த கருத்தியலை நீர்த்து போக வைத்தால் தான் தமிழ் இனத்தை நாம் ஒழித்து கட்ட முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ முடியும், தமிழர்களை கபலீகரம் செய்ய முடியும், தமிழ் மொழியை, தமிழ் நாட்டை கபலீகரம் செய்ய முடியும். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் நோக்கம் என்னன்னா, மக்கள் தொண்டோ மக்கள் சேவையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 4.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த தமிழ்நாடு கொண்டு போய் விற்கணும். இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், எல்லா வளங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் நீர் வளம், நில வளம், இயற்கை வளம், நீங்கள் எண்ணெய் வளம், எல்லா வளங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது, மினரல்ஸ்லேருந்து எல்லாமே. அப்போ இதை அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள், கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கணும். தாரை வார்க்கிறது மூலியமாக இவங்களுக்கு ஒரு 10% கமிஷன் நீங்கள் வைங்களேன், வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ அவங்க எய்ம் என்பது பொருளாதாரமும், பதவியும், அதிகாரமும், உலக இன்பமும், பணவெறியும், பதவி வெறியும் தான். இவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன். இப்போ ஆர்எஸ்எஸ், பாஜக பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ஒன்றிய அரசு, மோடி, அமித்ஷா இப்போ சைமன் செபஸ்டியனுக்கோ, நாம் தமிழர் கட்சிக்கோ, தம்பிகளுக்கோ, இல்லை தாவேக்காக்கோ, ஜோசப் விஜய்க்கோ, இல்லை யாருக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பி டீம்கள், அதிமுக கொத்தடிமைகளாக இருக்கட்டும், அதுக்கடுத்து தமிழ்ன துரோகிகள், இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்ன துரோகிகள் இருக்காங்களே, இவர்களுக்கு 100 கோடி, 1000 கோடி, 2000 கோடி செலவு பண்ணுறதுலாம் ஜஸ்ட் ஒரு எலும்பு துண்டு. சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அவன் 2000 கோடி செலவு பண்ணுறான்னா அவன் ஏன் 5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி